ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவல் நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க. அதாவது மோஸ்ட்லி இப்போ நம்ம எல்லார் வீட்லேயுமே கேஸ் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அது வந்து இந்தியன் கேஸாக இருக்கலாம், பாரத் கேஸாக இருக்கலாம், அல்லது ஹெச்பி கேஸ் கனெக்ஷன். எந்த ஒரு கேஸ் கனெக்ஷன் நீங்கள் வச்சுருந்தாலும் அந்த கேஸ் கனெக்ஷன் மூலமாக உங்களுக்கு மானியம் வருது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இந்த மாதம் சிலிண்டர் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு மானிய தொகையான 40 ரூபாயோ 50 ரூபாயோ வருது. அப்படிங்கும்போது கட்டாயம் நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணணும். ஸோ அதை அப்டேட் பண்ணல அப்படின்னா அடுத்த முறையிலிருந்து உங்களுக்கு அந்த மானிய தொகை வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்குது. ஸோ இந்த இகேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்கான டெட்லைன் வந்து இன்னும் கொடுக்கல. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்சளவு கூடிய விரைவில் இந்த இகேஒய்சி வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இகேஒய்சி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணலாம், அல்லது ஆஃப்லைன் மூலமாக நேரடியாக நீங்கள் எந்த டீலர்ஸ்கிட்டேருந்து கேஸ் சிலிண்டர் வாங்குறீங்களோ அந்த சிலிண்டர்கிட்டே போயிட்டு நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து இகேஒய்சி வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணுறது கட்டாயம் 2 பேர் வந்து அப்டேட் பண்ணி ஆகணும். ஒன்று, மானியம் வாங்கக்கூடிய நபர்கள், சப்சிடி வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணணும். இரண்டாவதாக, உஜ்வாலா ஸ்கீம் மூலமாக நீங்கள் ஃப்ரீயாக அந்த கேஸ் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த இகேஒய்சி வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணுறது ரொம்ப சுலபம் தாங்க. இந்த வீடியோவில் நம்ம ஆன்லைன் மூலமாக எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறது கிடையாது. ஸோ ஆன்லைன் மூலமாக அப்டேட் பண்ணுறதுக்கு கட்டாயம் உங்களுடைய 17 இலக்க எல்பிஜி ஐடி நம்பர் வந்து தேவைப்படும். ஸோ அந்த எல்பிஜி ஐடி நம்பரை எப்படி வந்து நம்ம சர்ச் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் நான் அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரத் கேஸ் கனெக்ஷன் அல்லது ஹெச்பி கேஸ் கனெக்ஷன் அல்லது இந்தியன் கேஸ் கனெக்ஷன், இந்த 3 கேஸ் கனெக்ஷனில் எந்த கேஸ் கனெக்ஷன் நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் எப்படி இகேஒய்சி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது தனித்தனியாக நாளைக்கு நம்ம சேனலில் கட்டாயமாக வீடியோ அப்லோட் செய்யப்படும். ஸோ இந்த தகவல் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எல்பிஜி ஐடி 17 இலக்க எல்பிஜி ஐடி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு இந்த mylpg.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல பாருங்கள், கிளிக் ஹியர் டு நோ யுவர் எல்பிஜி ஐடி அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னா ப்ளீஸ் செலக்ட் யுவர் கம்பெனி நேம் அப்படின்னு இருக்குது பாருங்கள். பாரத் கேஸ், ஹெச்பி கேஸ் ஆர் இந்தியன் கேஸ், நீங்கள் எந்த கனெக்ஷன் கேஸ் கம்பெனி மூலமாக கனெக்ஷன் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாரத் கேஸ் அப்படின்னா பாரத் கேஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் இன்டர்ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக வந்து பாருங்களேன், இப்போ இந்தியனுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்தியன் கேஸாக இருந்தது அப்படின்னா இந்தியன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து மோரர்லெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்தியன் நீங்கள் கேஸ் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் மொபைல் நம்பரை மட்டும் என்டர் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்கள், கேப்சா ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். அதே வந்து பாரத் கேஸ் கனெக்ஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா குயிக் சர்ச் மூலமாக சர்ச் பண்ணலாம். அதாவது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக நீங்கள் சிலிண்டர் வாங்குறீங்களோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நேம்னுடைய ஃபஸ்ட்டு 3 கேரக்டர்ஸ் நீங்கள் இந்த பாக்ஸில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் இந்த நார்மல் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு பாரத் கேஸ் சிலிண்டர் நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டேட் செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தபடியாக டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக பாரத் கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் நேம், அதாவது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக சிலிண்டர் வாங்குறீங்க அந்த டிஸ்ட்ரிபியூட்டருடைய பெயரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக கன்சியூமர் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய கேஸ் கனெக்ஷன் நம்பர். ஸோ கேஸ் புக்லேயே வந்து இந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க, கன்சியூமர் நம்பர். ஸோ அந்த நம்பர் நீங்கள் அதில் என்டர் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் ஒரு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக உங்களுடைய அந்த 17 இலக்க எல்பிஜி ஐடி நம்பரை கீழே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அப்படியே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் யுவர் எல்பிஜி ஐடி ஈஸ் அப்படின்னு போட்டு 17 டிஜிட் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய 17 இலக்க எல்பிஜி ஐடி நம்பர். இன்கேஸ் உங்களுக்கு இதில் சர்ச் பண்ணுறது வந்து சிரமமாக இருக்குது அப்படின்னா கடைசியாக நீங்கள் வாங்கினீங்க பார்த்தீங்களா சிலிண்டருக்கான பில் கொடுத்துருப்பாங்க. அந்த பில் காப்பியில் கன்சியூமர் நம்பரும் கொடுத்துருப்பாங்க, எல்பிஜி ஐடி நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் மூலமாக தான் இப்போது நாளைக்கு வந்து இகேஒய்சி எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த சிம்பிள் ப்ராசஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.